விடை பெற்றார் மோடி. ராஜினாமா அறிவிப்பு. புதிய பிரதமர் இவர்தான். அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருப்பவர் அமித்ஷா. உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை நிர்வகித்து வருகிறார். பாஜகவின் தேசிய தலைவராகவும் செயல்பட்டு வந்த அந்த கட்சியை பல மாநிலங்களில் வெற்றி பெற வைத்தவர். இப்போது பாஜக தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா இருந்தாலும் கூட மாநிலங்கள் வாரியாக கட்சி பணிகளை மேற்பார்வை செய்து வருவதை அமித்ஷா தான் கவனித்து வருகிறார். தமிழகத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா தான் உறுதி செய்தார். ஆக இப்படியான நிலையில்தான் மோகன் பகவத் அறிக்கையால் பிரதமர் மோடி அரசியல் இருந்து ஓய்வு பெறப்போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது RSS தலைவர் மோகன் பகவத் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டார். அவர் கூறுகையில், ஒரு நபர் 75 வயதை எட்டிய பிறகு தனது பொறுப்புகளை மாற்றி ஓய்வை அறிவிக்க வேண்டும். இது ஒரு பொதுவான செய்தி மட்டுமல்ல, புதிய விவாதத்திற்கும் வழிவகுக்கிறது. மேலும் அவரது வயது தற்போது 74. அடுத்த ஆண்டு அவர் தனது பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதா என்பது குறித்து விவாதம் எழுந்துள்ளது. மேலும் மோகன் பகவத்தின் அறிக்கை பல விவாதங்களும் களம் அமைத்துள்ளது. அதாவது செப்டம்பர் 11, 1950 பிறந்த மோகன் பகவத்துக்கு 74 வயது. மோகன் பகவத்துக்கு அடுத்த செப்டம்பரில் 75 வயது ஆகிறது. எனவே அவர் தனது அறிவிக்கையின்படி தாமாக முன்வந்து ஓய்வு பெறுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மோகன் பகவத் தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவரது இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக மோகன் பகவத்தின் அறிக்கையை தொடர்ந்து சிவசேனா MP சஞ்சய் ராவத் ஒரு முக்கிய அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதாவது மோகன் பகவத் 75 வயதில் ஓய்வு பெற விரும்பினால் அதே விதி மோடிக்கும் பொருந்தும். அவருக்கும் இப்போது 74 வயது. மேலும் அமித்ஷா அண்மையில் குஜராத்திற்கு விஜயம் செய்தபோது ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதாவது தனது 2 சகாப்த கால அரசியல் வாழ்க்கை போதுமானது என்று அவர் கூறினார். அரசியல் ஓய்வுக்கு பிறகு இயற்கை விவசாயிகளும் கவனம் செலுத்தப் போவதாக கூறினார். மேலும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பிரதமர் மோடி அரசியல் இருந்து ஓய்வு பெற உள்ளார். பாஜக வெற்றி பெற்றதால் அமித்ஷா அல்லது வேறு ஒருவர்தான் பிரதமராக நியமனம் செய்யப்படுவார் என்று தகவலும் வெளியாகியிருந்தது. ஆனால் பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகும் விதமாக பிரதமர் மோடியே பிரதமராக பதவியேற்றார். ஆனால் சிவசேனா MP சஞ்சய் ராவத் எழுப்பிய கேள்விக்கு பாஜக தரப்பில் இருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.